உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்தேன். உன்னை ஒரு 2 வாரத்துல கண்ணுக்கு தென்பட்டா போதுமாப்பா? போதும்ல? நீயா வந்து கண் இருந்தும் குருடனா இருக்கிறீங்க. என்ன பண்றது? எல்லா வழியும் காட்டினாலும் அதுல கரெக்டா பயன்படுத்த மாட்டேங்குது. என்ன பண்றது? என்ன பண்றது? நான் 2 வாரத்துல பொருள் கிடைச்சிடும். நான் பொருள் மட்டும் உனக்கு நான் சொல்றேன். தொழில் நிரந்தரமா ஒரு பக்கம் செய்யறியா? செய்யறியா இல்லையா? இல்லை. பல்தான் கேட்டேன். கண் இருந்தும் குருடனா இருக்க. உனக்கு தொழில் ஒரு சிலதெல்லாம் நல்லா தான் அமைச்சாலுமே அதை கரெக்டாக ஏன் பயன்படுத்த மாட்டேன்னு உன்னை கேட்குறேன். சரி, இப்போ அதை விட்டு உன்னி போகிற இடத்துலையாவது நிரந்தரமாக எனக்கு தொழில் அமையுமா? கட்டாயம் அமையும். அதை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நமக்கு பொருள் 2 வாரத்தில் கண்ணுக்கு கிடைச்சிடும். 2 வாரத்தில் அதை கண்ணுக்கு கிடைச்சதையும் அதை பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து பார்க்குறேன். கிடைச்சிருச்சு கருப்பசாமி என்கிட்ட வரணும். வருவீல திட்டம். இதை கொண்டு யாரும் கைப்படாமல் வச்சுக்க. நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து எல்லாரும் போல உனக்கு அந்த பொருளும் கிடைச்சிடும், வேலையும் நிரந்தரம் அமைச்சிடும். எல்லாரும் போல நிம்மதியாக அறவேறு வச்சு சொல்லாமல் போகிறதுக்கெல்லாம் விட மாட்டேன். சந்தோஷப்படியும் ஒரே இடத்துல நல்ல முறையில் இருக்கிற மாதிரி அமைச்சு தந்துடுறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லப்பா? நான் கூட வரப்போ இதை மட்டும் யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை போய் எல்லா மக்களும் ஜூஸ் போட்டு குடிச்சு சரியா? இன்னையிலிருந்து கருப்பசாமி உன்னோட இருப்பறதுக்கு வந்துடுவேன். அப்படி இருந்தால் போதும்ல? கூட வரப்போ யாரை கண்டும் பயப்படாம ஒரு தொழில் பண்ணி நிம்மதியை வாழ வச்சு குடும்பத்தோட சொல்லாம எங்கேயும் வெளியில போகாம ஒரே இடத்துல பேரும் புகழமா வாழ வச்சா போதுமா? அவ்வளவுதானே? நான் பண்ணி கொடுத்துறேன். 2 வாரத்தில் பொருள் கிடைச்சது. கூட வரப்போ